வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அப்டேட் வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதாவது எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பதற்கான திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அந்த செய்தியை தான் இன்றைக்கி என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது என்ன செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஏதோ எதேச்சையாக நடந்த ஒரு விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஹெஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வேலையில் இறங்குறதுன்றது வந்து ஏதோ எதேச்சையாக நடந்த செய்தின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மை அதுவல்ல. நாம் இன்றைக்கி சொல்ல போகிற செய்தி வந்து இதுவரை வேறு எந்த சேனல்லையும் வராத ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, முதன்மை செய்தின்னு வச்சுக்கோங்க. அண்மை செய்தின்னு சொல்கிறத விட முதன்மை செய்தின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூயஸ் கேனாலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா? சூயஸ் கேனாலை க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட்டையும் லாக் பண்ணிட்டாங்க. அதனால் கப்பல்கள் எதுவும் மத்திய தரைக்கடலுக்கு அரபு கடல்லேருந்து உள்ளே வர முடியல. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிட்ரேனியன் சீயவே க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா மெடிட்ரேனியன் சீக்கு உள்ள, அதாவது மத்திய தரைக்கடலுக்கு உள்ளே வர்றதுக்கு 2 வழிகள் தான் உண்டு. ஒரு வழி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூயஸ் கேனால், இப்போ இருக்கக்கூடிய சூயஸ் கேனால். இந்த சூயஸ் கேனால் கட்டுவதற்கு முன்பாக எந்த வழி இருந்ததுன்னா, ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் ஜபல் தாரிக் அப்படின்னு தான் அதுக்கு பேர். அந்த ஜபல் தாரிக் அப்படின்ற அரபு வார்த்தை தான் வந்து பின்னாடி ஜிப்ரால்டர்னு மாறிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஏன்னா அந்த ஒரு காலத்தில் வந்து ஸ்பெயினில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. அவர்களை மூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஒரு திரைப்பட நடிகையோட பேர் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாலிவுட்டில் டெமி மூர் அப்படிம்பாங்க. அந்த மூர் அப்படின்ற அடைச்சொல் வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இஸ்லாமியர்களாக இருந்த ஐரோப்பியர்கள். இஸ்லாமியர்களாக அரபு நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருந்தாங்கன்னா இல்லை, ஐரோப்பியர்களும் இருந்தாங்க. சரியா? அதன் காரணமாகத்தான் அந்த ஸ்பெயின் பகுதியில் அந்த மலைக்கு வந்து ஜிப்ரால்டர்னே பேர். அந்த கடல் வழியாக வெளியே வரக்கூடிய பாதைக்கு பேர் ஜிப்ரால்டர் ஸ்ட்ரெயிட்னே பேர். நான் அந்த மேப்பை காமிக்கிறேன், நல்லா பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த ஜிப்ரால்டர் வந்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ரிஸ்னு ஒன்று இருக்குது, இபீரியான்னு சொல்லக்கூடிய ஸ்பெயினை சேர்ந்த ஒரு பகுதி. அப்புறம் இந்த ஜிப்ரால்டர், அப்புறம் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மொராக்கோ அப்படின்ற ஒரு நாடு. இப்போ இந்த 3 நாடுகளும் தான் அந்த ஜிப்ரால்டரோட சுற்றுப்புறத்தில் இருக்குது. இதில் இந்த ஜிப்ரால்டர்ன்ற பகுதி வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு தேதிக்கு அது வந்து ஒரு பிரிட்டிஷோட ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக தான் இருக்குது. அதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜிப்ரால்டர் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரியா? ஜிப்ரால்டர்ன்ற அந்த நிலப்பகுதி. இப்போ இந்த மொராக்கோ இருக்காங்க பார்த்தீங்களா, மொராக்கோ இன்னும் 1-2 நாட்களுக்குள் இந்த வேலையில் இறங்க போகிறாங்க. எப்படி ஏமன் வந்து சூயஸ் கேனலை லாக் பண்ணாங்களோ அதே மாதிரி மொராக்கோ என்ன பண்ண போகுது, ஜிப்ரால்டர் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ண போகுது. ஜிப்ரால்டர் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா எந்த ஐரோப்பிய நாட்டு கப்பல்களும் மத்திய தரைக்கடல்லேருந்து வெளியவே வர முடியாது. உள்ளே போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
சரியா? பிரான்ஸ் போன்ற பல அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இட்டாலி எல்லா நாடுகளும் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நாடுகள்லேருந்து எந்த கப்பலும் வெளி உலகத்துக்கே வர முடியாது. 1700கள், அதாவது 1500களில் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரை அந்த மத்திய தரைக்கடல்லேருந்து இந்த ஜிப்ரால்டர் வழியாக தங்களுடைய எல்லா விதமான கப்பல்களையும் எடுத்துக்கொண்டு, போர்க்கருவிகளையும் எடுத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளிலும் போய் காலனி ஆக்கி கொண்டிருந்த ஐரோப்பிய நாடுகள் இப்போ இந்த மொராக்கோ இந்த பக்கம் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மொத்தமாக உள்ளே சிக்கிடுவாங்க. அந்த மத்திய தரைக்கடல்ன்றது வந்து இப்படி ஒரு வட்டமாக சுற்றி இருக்குங்க, ஒரு குளம் மாதிரி இருக்கும். அது அந்த குளத்துக்குள்ளே இருந்து வெளியவே வர முடியாது. அந்த மேப்பை பாருங்கள், நல்லா புரியும். அந்த குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்துக்குள்ளேயே சுற்றிக்க வேண்டியதுதான். ஃப்ரான்ஸ்லேருந்து கப்பலில் எடுத்துகிட்டு போய் இட்டாலியில் வேணால் கொடுக்கலாம், இட்டாலியிலேருந்து ஜெர்மனியில் போய் கொடுக்கலாம், ஆனால் அங்கேருந்து வேணால் எகிப்துக்கு வந்து கொடுக்கலாம். இதை தாண்டி நேராக கப்பல் எடுத்துக்கிட்டு சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் அப்படின்னு போன்ற ஏராளமான வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு முன்னாடி வருமே, அது மாதிரி எந்த வெளிநாடுகளுக்கும் போக முடியாது. அப்போ மொராக்கோவோட இந்த நடவடிக்கை என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அப்போ இந்த நடவடிக்கை வந்தால் என்ன ஆகும்? இந்த பொருளாதார சிக்கல் இஸ்ரேலுக்கு மட்டுமான பொருளாதார சிக்கல் என்பதில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாமே சேர்ந்த ஒட்டுமொத்த ஒரு பொருளாதார சிக்கலாக மாறிடும். புரியுதுங்களா? ரொம்ப ஒரு மாதம் க்ளோஸ் பண்ணாலே போச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கும் பில்லியன் கணக்கில், பில்லியன் கூட சொல்ல முடியாது, ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பு ஏற்படும். அப்போ என்ன, ஒரு மாதம் நீங்கள் வந்து ஒரு மாதம் இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இல்லை வேறு ஏதாவது இராணுவ நடவடிக்கை எடுத்து மொராக்கோவிட்ட இருந்து அதை மீட்டுட்டாங்கன்னு கூட வச்சுப்போம் ஒரு பேச்சு. ஆனால் அந்த ஒரு மாதம் ஏற்படக்கூடிய இழப்பு இருக்குது பாருங்கள், அந்த இழப்புகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகள் மீண்டு வருவதற்கு சுமார் 50 ஆண்டுகள் ஆகும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த ஏற்பட்ட நஷ்டம் இருக்குல்ல, அந்த நஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியே வரணும்னா 50 ஆண்டுகள் ஆகும். என்ன சார் இப்படிலாம் ஓவராக சொல்கிறீங்கன்னு தொழில் செய்பவர்களுக்கு தெரியும். ஒரு தொழில் நீங்கள் 10 வருஷமாக செஞ்சிட்ருப்பீங்க, ஒரே ஒரு வருஷத்தில் டப்புன்னு லாஸ் ஆகிடும். அந்த லாஸ்லேருந்து நீங்கள் மீண்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? குறைஞ்சது 10 வருஷமாக தான் இருக்கும். இதை வந்து அனுபவம் உள்ள தொழில் முனைவோர் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாத சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. தொழில் முனைவோருக்கு வந்து வரிசையாக ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு லாஸ் விழுந்ததுன்னா அந்த லாஸ் அவங்க மேக்கப் பண்ணி திருப்பி நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சது 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கூட ஆகும். இது ஒரு சாதாரண சின்ன தொழில் முனைவோருக்கே இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னா, பெரிய பெரிய நாடுகள் பல கோடி, லட்சக்கணக்கான கோடிகளில் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் வந்து லாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஜெர்மனியிலேருந்தோ, ஃப்ரான்ஸ்லேருந்தோ, இட்டாலியிலேருந்தோ யாருமே வெளியே வர முடியாது. வெளியே வர முடியாதுன்னா என்ன, அட்லாண்டிக் பெருங்கடலுக்கே வர முடியாது. அமெரிக்காவோட கப்பல்கள் மத்திய தரைக்கடலுக்கு, அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு போக முடியாது. போகலாம், சுற்றிக்கிட்டு போகணும், மறுபடியும் பிரிட்டன் இதெல்லாம் சுற்றிக்கிட்டு வடக்க போய் அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம், அந்த வழியாக போகலாம். ஆனால் இந்த ஃப்ரான்ஸ் போன்ற இந்த நாடுகள்லாம் எப்படி தங்களுடைய கப்பலை வெளியே கொண்டு வருவாங்க? வர முடியாதுல்ல. இப்போ ஏற்கனவே பாருங்கள், இஸ்ரேலுக்கு ஒரு சூயஸ் கனாலை லாக் பண்ணதே பெரிய தலைவலியாக இருக்குது. அதில் இன்னும் எவ்வளோ நஷ்டமாச்சு அப்படின்றத எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. அது இனிமேல் தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மொராக்கோவும் இவர்களோடு கைகோர்த்து, மொராக்கோ இப்போ லெபனான் மற்றும் ஏமனோடு கைகோர்த்து ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட்டை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அது இன்னும் இந்த செய்தி வந்துக்கிட்டு இருக்கும்போதே கூட க்ளோஸ் ஆகிடலாம், இல்லை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அது நடக்கலாம். இது நம்ம செய்தி, இதில் நம்ம சேனலில் தான் முதல்ல இந்த செய்தியை சொல்கிறோம். இது வந்து ஒரு கற்பனையான செய்திலாம் கிடையாது. அந்த பகுதிகளில் அவர் பேர் சொல்ல முடியாது நான், ஏன்னா அவர் செய்தியை சொல்லும்போதே சொல்லிட்டாரு, என்னுடைய பேர் வெளியே வரக்கூடாது சார். சொல்லப்போனால் இதுவே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் தான். அப்படி இருக்கும்போது இதை வெளியே சொல்லக்கூடாது சார், நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிக்கிங்க, ஆனால் என்னுடைய பேரோ என்னுடைய பணி என்னவோ அப்படின்றதெல்லாம் பற்றி சொல்லக்கூடாது அப்படின்ட்டார். அவர் வந்து இப்படி வேணால் சொல்லலாம், வெளியுறவுத்துறையில் ஒரு முக்கியமான பணியில் இருந்தவர். இப்போ அந்த பணியில் அவர் இல்லை, ஓய்வு பெற்றுட்டாருன்னு வச்சிங்களேன். முக்கியமான அந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் முக்கியமான வெளியுறவுத்துறை பணியில் இருந்த ஒரு நபர். அவர் கொடுத்த செய்தி தான் இது. இந்த ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட்டை வந்து மூடக்கூடிய வேலை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது நடந்தது, மொத்தமாக ஐரோப்பிய நாடுகள் பூரா பதறிடுவாங்க. ஏன்னா சண்டை போட வரல. நீங்கள் சண்டைன்னு வந்தீங்கன்னா பதிலுக்கு சண்டை போடலாம்.
புரியுதா? மொராக்கோ வந்து இப்போ ஃப்ரான்ஸ் மேலே படையெடுத்து போச்சு அப்படின்னு சொன்னால் பேசலாம். எப்படி இப்போ ஏமன் வந்து கப்பல்களை அலோவ் பண்ண மாட்டேன், வேணா ரஷ்யா கப்பல் மட்டும் அனுப்பிக்கும், மற்ற எந்த கப்பலையும் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அதே போலவே எந்த கப்பல்களையும் வெளியே விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஒரு மொராக்கோ மாதிரி ஒரு சின்ன நாடெல்லாம் இந்த வேலை செஞ்சிட முடியுமா சார் அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம ஆவணப்படங்கள்னு ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நாளாக போடலை, சீக்கிரமாக தொடர்ந்து போடுவோம். நம்ம இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் போடவே முடியல. அதில் போய் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், வெள்ளை அடிமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. அமெரிக்கா வந்து ஆரம்ப காலத்தில் இவ்வளோ பெரிய பவராலாம் இருக்கலை. அப்போல்லாம் இந்த மொராக்கோ பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அமெரிக்க கப்பல் வந்ததுன்னா அந்த கப்பலை மடக்கி பிடிச்சி கொண்டு போய் வச்சுக்கிட்டு, சரியா, பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கப்பலில் வந்து ஆங்கிலேயர்கள் இருப்பாங்கள்ல, வெள்ளையர்கள், ஐரோப்பியர்கள், அவங்க ஆம்பளை பொம்பளை எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போய் அடிமையாக வச்சுப்பாங்களாம். வெள்ளைக்காரன் தான்டா அடிமையாக வச்சுருந்தான், வெள்ளைக்காரனை அடிமையாக வச்சவனும் ஒருத்தன் இருக்கானா அப்படின்னா இருக்கிறாங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும்னா அந்த வெள்ளை அடிமைகள்னு அதுக்கு ஒரு ஆவணப்படம் தனியாக ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஆவணப்படத்தில் போய் பாருங்கள், தெரியும். அதுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனையாகி எவ்வளோ சண்டை போட்டு கடைசியாக ஒரு வழியாக ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டு இனிமேல் வந்து அமெரிக்காக்காரங்களெல்லாம் நீ அடிமையாக பிடிச்சிட்டு போகக்கூடாது, இவங்க ஆப்பிரிக்காவிலேருந்து எல்லாரையும் பிடிச்சி கொண்டாந்து அமெரிக்காவில் அடிமையாக வச்சுருந்தாங்க, சரியா? அதே நேரத்தில் ஒரு ஆப்பிரிக்க நாடு வந்து அமெரிக்காக்காரனை பூரா பிடிச்சி கொண்டாந்து அவனை அடிமையாக வச்சுருந்துருக்கு. இது எவ்வளோ பெரிய செய்தி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நாடு. எதனால் சொல்கிறேன்னா, மொராக்கோனவனே ஏதோ குட்டி நாடு, அவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு நீங்கள் அவனை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. அவன் வந்து ஒரு காலத்தில் அமெரிக்காக்காரனை பிடிச்சி கொண்டாந்து அடிமையாக வச்சுருந்த ஒரு பெரிய நாடு. அந்த அளவுக்கு தில்லு உள்ள ஒருத்தன். அந்த கண்ட்ரி வந்து இப்போது 4வது அணியாக ஹமாஸோடு சேரப்போகுது, அதாவது 3வது அணியாக சேரப்போகுது. ஏற்கனவே சேர்ந்து இருப்பவர்கள் ஹெஸ்புல்லா மற்றும் ஹவுதி. இப்போ 3வதாக இந்த மொராக்கோவும் இவர்களுக்கு ஆதரவாக இந்த மத்திய தரைக்கடலையை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா வெளியே யாரும் வர முடியாது. இது வந்து இன்றைக்கி நேற்று நடந்த திட்டங்கள்லாம் இல்லை, இது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் அட்டாக். இஸ்ரேலுக்கு இறுதி முடிவாக ஒரு தீர்வு வந்தாகணும். விடுதலை பெற்ற பாலஸ்தீனம் என்பது ஒன்று உருவாகியே தீர வேண்டும் என்பதற்காக இது பலகாலமாக திட்டமிடப்பட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டடாக இது வேலை நடக்குது. இப்போ இந்த மொராக்கோவை பற்றின வேலை நடந்த உடனே புரிஞ்சுப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய செய்திகளில் நம்பகத்தன்மை இருக்கா இல்லையான்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நமது நம்பகத்தன்மைக்கு ஒரு சின்ன பங்கம் ஏற்பட்டு விட்டது அந்த பாலம் மேட்டரில், சரியா? அதனால் அதை சரி செய்யும் விதமாக இந்த செய்தியை நாம் வெளியிடுவதாக இருக்கட்டும். ஓரிரு நாட்களுக்குள் இது நடந்த உடனே நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ மொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுத்தால் உடனடியாக அவர்களும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள், சரியா? மொராக்கோவை அழிச்சிட முடியாதா சார்? மொராக்கோவை அழிப்பது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, இது வந்து பொருளாதார பிரச்சனை. சண்டைனா தான் சண்டை. பொருளாதாரத்தில் கை வைக்கும்போது வேறு வழியே இல்லை. மற்ற ஐரோப்பிய நாடுகள் இறங்கி வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தே ஆக வேண்டும். அது விரைவில் நடக்கும் என்று நம்புவோம். அதற்காக காத்திருப்போம். பாலஸ்தீன மக்கள் ஒரு விடுதலை பெற்ற தேசமாக, ஒரு தனி உரிமை பெற்ற நாடாக மாறும் நாள் விரைவில் இல்லை. அதற்காக காத்திருப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.